அது ஏமாற்று வேலையெல்லாம் இல்லை, தொழில் அது. இர்ஃபான் வந்து ஒரு பிரியாணி, மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ கிடைக்கிற கறியை போட்டு ஒரு ஆக்குறான், ஒரு மாஸ்டர் வச்சு ஆக்குறான். இர்ஃபான் பிரியாணி பண்ணுறாங்க. ஆமாம், ரோட்டில் போட்டிருந்த பாய் தான் அது. காக்கா பிரியாணி போட்டு பாயை கூட்டி போய் அரிசி இதெல்லாம் வாங்கினோடனே அப்படியே கலர் மாறினோடனே அது அவரை நம்பி வாங்குறாங்க. இப்படி கவர்மெண்ட் வந்து 60 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோலில் 110 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கேட்டிங்களா? கவர்மெண்ட்டே அப்படி பண்ணும்போது ஒரு தனிநபர் இர்ஃபான்ற ஒரு குழந்தை மாதிரி ஒன்று தான் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா 400 ரூபா. ஒரு காஃபி எவ்வளோ தெரியுமா? 350 ரூபா. ஒரு காஃபி 350 ரூபா, 400 ரூபா ஒரு காஃபி. நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறதும் தப்பு, அவங்களுக்காக அவங்கள பற்றி பேசுகிறதே தப்பாகும். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நினைக்கிறார்கள். வணக்கம். இர்ஃபான் அப்போ வந்து பிரியாணி சர்ச்சையில சிக்கினதா சொல்றாங்க. எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்விங்க, 3000 4000 எவ்வளவு ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை விற்கிறது, 200 ரூபாய் பொருளை 3000 வரை விற்கிறதுன்றத அது ஏமாற்று விலை காலகாலமா இருக்கு, செய்யறாங்க. ஆனா அதையும் வாங்க ஒரு அது ஏமாற்று வேலையெல்லாம் இல்லை, தொழில் அது. எப்படி இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா சட்டை எவ்வளோ கருதிங்க? இது 250 ரூபாய் அவ்வளவுதான். ஆமா, 250 தானே வெளிப்படி. அப்போ கம்மி 100 எம்சி ரோட்ல எடுத்தேன் 100% லாபம். மன்னார்பேட்டையில் இப்போ 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு வாங்கினதை உங்களுக்கு 250 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதே வேற கடையில் எடுத்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு 3 மடங்கு லாபம். ஆனால் போய் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? இல்ல நம்ம கேட்கவே. இர்ஃபானை மட்டும் பாவப்பட்ட அந்த ஜீவனை போய் பாயிருங்க அப்படின்ற ஒரு இதாக இருக்குது. இர்ஃபான் வந்து ஒரு பிரியாணி, மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ கிடைக்கிற கறியை போட்டு ஒரு ஆக்குறாப்புல, ஒரு மாஸ்டர் வச்சு ஆக்குறாப்புல. இர்ஃபான் பிரியாணி பண்ணுறாரா? கட்டவே கிடையாது. அந்த மாதம் முதல் நாள் வரைக்கும் பக்கத்து கடையில் அண்டா தட்டிட்டு அவரை உடனே வாடகை கூப்பிட்டு எனக்கு பண்ணி கொடு, எனக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, இந்த பிரியாணி எவ்வளோ விற்காதுன்னா 140 ரூபாண்ணா, 150 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் குஸ்கா போடுவேன், விவசாயம் 500 ரூபாயா அது எப்படின்னு வா, நாளைக்கு நீயே நீ வந்து 90 ரூபாய்க்கு செஞ்சு 120 ரூபாய்க்கு விற்கிற, இந்த அண்டாவை அப்படியே தூக்கி கவுத்தி வச்சுட்டு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துடும், இதே பிரியாணி நான் 450 ரூபாய்க்கு விற்பேன்னா அவன் சந்தோஷமா, உனக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு? இவ்வளோ கிடைக்கும். ஐயா 10,000 ரூபா உனக்கு தரேன். 2000 ரூபா தானே. இப்போ 4 ரூபா விற்றேன்னா உனக்கு 5000 ரூபா கிடைக்குமா? நான் 5000 ரூபா கூட தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு. அதே பாய் தான், டபுள் டமாக்கா. ஆமாம், ரோட்டில் போட்டிருந்த பாய் தான் அது. காக்கா பிரியாணி போட்டிருந்த பாயை கூப்பிட்டு போய் அரிசி இதெல்லாம் வாங்கினோடனே அப்படியே கலர் மாறினோடனே அது அவரை நம்பி வாங்குறாங்க. இப்போ இர்ஃபான்னா ஒரு இது இருக்குது, டேஸ்ட் இருக்குன்றாங்க. ஏன்னா இர்ஃபானே மசாலா அரைக்கிற மாதிரியும், மசாலா அரைச்சி அந்த கையில் அந்த கலவையை போட்டு அது போட்டு கிண்டுற மாதிரியும் இந்த லூசுக்கு முன்னாடியே வாங்குவாங்க. பலர் வாங்குவாங்க, பலர் ஏமாந்து வாங்குவாங்க இருக்காங்க. சில பேர் ஒரு வேளை என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கலாம். அது அவரோட தொழில் திறமை, அதை யாருமே குறை சொல்ல முடியாது. அவருக்கு அந்த உரிமை இருக்குது. இப்படி கவர்மெண்ட் வந்து 60 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோலில் 110 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ கேட்டிங்களா? கவர்மெண்ட்டே அப்படி பண்ணும்போது ஒரு தனிநபர் இர்ஃபான்ற ஒரு குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரியா? ஆமாம், மனம் பிரியாணி தான் வந்து தானே. இல்லை, மனசு வந்து அப்படி இருக்குல்ல, எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு போடணுன்ற ஒரு மனசு இருக்கிறதே ஒரு குழந்தை மனசு தானே. அது போடுவாப்புல போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் உத்து பாருங்க. யார? இர்ஃபானு. இப்போ பிரியாணி அண்டா உத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்காக. இர்ஃபானை உத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை முகம் தெரியும். இந்த குழந்தையா ரொம்ப அப்பாவியா தெரியும், பால் வடிகிற முகம். அப்படி தெரிஞ்சிருக்கானு உங்களுக்கு? நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, அது பார்த்தாலே எல்லாருமே அதனால தானே ஆர்டர் கொடுக்குறாங்க. உத்து கவனிக்க அவங்கவுங்க எல்லாருமே வந்து ஒரு குழந்தையா தான் பார்க்குறாங்க. அண்ணன் இவர் அமெரிக்காவில் இருக்காரு, நெப்போலியன், அதெல்லாம் ஒரு குழந்தை குட்டியாக தான் பார்க்குறாரு. அந்த மாதிரி இப்போ வியூவர்ஸும் அதை பார்க்குறாங்க, அவர்கிட்ட வாங்குறாங்க, நல்லா இருக்கும்னு நம்பி வாங்குறாங்க. சரின்னு இப்போ இந்த இவர் இருக்கார், ஒரு நகை கடைக்காரர், 4 கடையில் பாருங்கள், எங்கள் கடையிலையும் பாருங்கள், திருப்பி எங்கள் கடைக்கு வாங்குங்கன்றாரு. அது மட்டும் போய் வாங்குறீங்க. சேதாரம் 14% போவார், 16%. ஆனால் விளம்பரத்தை பார்த்தா 2%, 2.5%, 3.25% போட்டிருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா அதெல்லாம் தீந்துருச்சு, அது வேறு, அது வளையலுக்குன்னு வாங்க, வளையல் கேட்டிங்கன்னா அது செயினுக்குன்னு வாங்க, செயினுக்கு கேட்டிங்கன்னா அது மோதிரத்துக்குன்னு வாங்க. இப்போ எல்லாரும் தான் தொழில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாரையுமே குறை சொல்லலாம். இர்ஃபானை குறிவைக்கப்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நேற்றுலேருந்து இது பேசு பொருளா மாறி இருக்கு. இர்ஃபானின் அயோக்கியத்தனம், இர்ஃபானின் அயோக்கியத்தனம்னு சொல்ல முடியாது, ஏமாற்றுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எதை அயோக்கியத்தனம் ஏமாற்றுன்னு சொல்லலாம்னா, இப்போ ஆட்டு பிரியாணின்னு போட்டுட்டு கண்ணுக்குட்டியை அடிச்சாப்புலன்னா அதில் யாராவது போய் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது அயோக்கியத்தனம்.
ஆட்டு பிரியாணி போட்டு ஆடை மட்டுமே போட்டாப்புல அப்படின்னா அது வந்து அயோக்கியத்தனம் கிடையாது, வியாபார தந்திரம். ஆமா ஓகே, என்ன ஃபார்முலால இருக்கும் அதுதான் அதை பண்ணிருக்காரு. தான் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து அதுக்காக மாடையோ வேற எதையோ போட்டு ஒட்டகத்தை அறுத்து போடுறது இந்த மாதிரிலாம் போடல. இது வரைக்கும் குற்றச்சாட்டு வரல. சாப்பிட்டு பார்க்குறவங்க தான் சொல்லணும். 300 பிரியாணியை 3000 வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, அவங்க தான் சொல்லணும். அதுதான் எனக்குண்ணே, நான் ரொம்ப வெளிப்படையா கேட்கறேன்னு நிகழ்ச்சி எல்லாம் தாண்டி கூட வெளிப்படையாக தானே பேசிட்டு இருக்கோம். இன்னும் நான் நெருக்கமான நான் கேட்குற எதிர்பார்க்குற கேள்வி, 20 ரூபாய் டீ கடையில் இருக்க பண்ணு நம்ம பார்த்துருக்கோம், பால் பண்ணு 20 ரூபாய் இன்னைக்கும். ஆனா அதை போய் 120 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு பெரிய கேங் தயாரா இருக்குண்ணே. நம்ம வந்து நீங்க ஒரு குழந்தைன்னு தான் நினைக்கிறேன், நீங்க ஒரு அப்பாவியா தான் இருக்கீங்க, புரியுதா? அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அது வெளி கேட்டு கீழே வந்து டீ 20 ரூபா ரோட்ல, விமான நிலையம் வெளியே. ஆமா, அப்படி உள்ள போய் உள்ள வந்து இப்போ டிபார்ச்சர்ல அரைவல்ல ஒரு கடை இருக்கும், ஒரு திட்டு பையன் கடை, காஃபி டே கிடையாது, இன்னொன்று வந்து என்ன மாமா காஃபி மாமா ஏதோ ஒரு கடை இருக்கு. சரி, அவன்கிட்ட பார்த்தா 80 ரூபா 100 ரூபா காஃபி. எங்க வெளியில ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்தா கூட ஏதோ தலையை போட்டாருக்காங்க, திட்டுனாங்க தான் பூரா உள்ள இருக்கு, கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்குது, கான்ட்ராக்ட் எடுத்துருக்கு. வாசல்ல போட்டுருக்கு, உனக்கு என்ன கொள்ளை? ரோட தாண்டினா 20 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். அவனை நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. என்னங்க நிஜமா தெரியாது, போனது இல்லை. அதே ஏர்போர்ட்டுக்கு உள்ள போனீங்கன்னு என்ன தெரியுமா, புளியோதரை எவ்வளவு தெரியுமா? 450 ரூபா புளியோதரை. நம்ம விமான நிலையம், அண்ணா விமான நிலையம் சென்னையில அந்த ஒண்ணுதானே இருக்கு, என்ன புதுசு கட்டிட்டு இருக்காங்களே விஜய், ஒண்ணுதான் இருக்கு. அது உள்ள போனீங்கன்னா 400 ரூபா. ஒரு காஃபி எவ்வளவு தெரியுமா? 350 ரூபா ஒரு காஃபி. 350 ரூபா 400 ரூபா ஒரு காஃபி. உயர் ரக மாட்டுப்பாலா இருக்கும், அது நாய் பாலா கூட இருந்துட்டு போகுது. அது வந்து 400 ரூபாய்க்கு வந்து ஒத்து கிடையாது. 15 ரூபா எங்க இருக்கு, 400 ரூபா எங்க இருக்கு? எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க இந்த மக்கள்கிட்ட. ஏன்டா ஏர்போர்ட்னா அவ்வளோ உங்களுக்கு பெரிய அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீங்க? ஏர்போர்ட்னா என்னடா உங்களுக்கு பாலை ஃப்ளைட்லையா கொண்டு போறீங்க? வாங்குற ரோடை கிராஸ் பண்ணி உள்ள தூக்கிட்டு போக போற. சரி, இலவு போமாங்க, நீங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. அவன் கான்ட்ராக்ட்காரன் அவனை கொள்ளையடிக்கிறான், ஏலத்தில் எடுத்திருக்க லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுக்கும். அதுக்காக இப்படியா? எவ்வளோன்னு சொன்னீங்க? 15 ரூபா காஃபி 100 ரூபாய்க்கு விற்றா கூட பரவாயில்ல, அதே கொள்ளை. சரி, 400 ரூபா ஒரு காஃபி வந்து 400 ரூபா. ஆனா நிஜமா நான் உள்ள போனது இல்ல, அது உண்மை. 400 ரூபாய் பாருங்க, இதெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். 400 ரூபாய் இல்லாம விஜய் ஆட்சியை குறை சொன்னீங்கன்னா, விஜய் மேல மட்டும் வன்மத்தை காக்குனீங்கன்னா, அந்த உலகமே அப்படிதான் இருக்கு. நீ விஜயை மட்டும் போட்டு தாக்குனீங்கன்னா அப்புறம் அவங்க போட்டு உங்களை கடிக்க தானே செய்வாங்க. சரியில்லை, கரண்ட் சரியில்லைன்றீங்க. நீ ஏர்போர்ட்டுக்குள்ள போய் பார்க்கணும், பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அங்கே, என்ன மாதிரிலாம் டீல் பண்றான், எவ்வளோ மொக்கையா இருக்காங்க காசையும் வாங்கிட்டு அப்படிங்கும்போது இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அப்பதான் உங்களுக்கு தெரியும் விஜயோட அருமை. பரவாயில்ல, விஜய் என்ன நல்லவரா இருக்காரு, கரண்ட் தான் கட் பண்றாரு, என்ன ஒரு 4 கற்பனை இது நடக்குது. ஆனா வந்து இவ்வளவு உள்ள அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, ஏர்போர்ட்டுக்குள்ள நடக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ள யோகியத்தனம் பண்றானுங்க, பச்சை தண்ணி தர மாட்டாங்க. ஏர் ஏசியா ஃபிளைட்டு இன்னும் சில ஃபிளைட்லாம் இருக்கு, அங்கெல்லாம் ஏறினீங்கன்னா விக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட நோ சார் டாலர்ல இருக்கான்னு கேட்பான். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி பாட்டில், 1/4 லிட்டர் தான். யார் வீட்டுக்கா போனோம் டம்ளர்ல தண்ணி தருவாங்களா, அது பாட்டிலில் வச்சிருப்பாங்க. அது 150 ரூபா. 1/4 லிட்டர் தண்ணி 150 ரூபாய் விற்கிறான். இப்போ இதெல்லாம் யார்கிட்ட போய் முறையிடுவீங்க? எப்படி நீங்க விஜய் நான் மட்டும் குறை சொல்றீங்க? இர்ஃபான் உட்பட எல்லாமே அப்படிதான். இர்ஃபான் வந்து ஒரு பிரியாணியை அவன் திறமையில 400 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்கிறாப்பு. 300 ரூபாய் பிரியாணி. அது என்னன்னு அது ஏன் வாங்காம போக வேண்டியதானே? நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க? ஒரு 30 வினாடி முன்னாடி தான் ஏர்போர்ட்ல நடக்கிறப்ப கொள்ளை அப்படின்றீங்க, ஏர்போர்ட்டுக்கு வெளியே திறமைன்றீங்க. திறமைன்னா அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க நல்ல ஒரு சொல்லுங்க. நீங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணுங்க, சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள போனீங்கன்னா வேற வழியே கிடையாது, அங்கதான் வாங்கி ஆகணும். சரி, மாற்று வந்து இர்ஃபான்டே வாங்கலாம், ஆமா பக்கத்து கடைக்கு இர்ஃபான்டே வாங்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க போய் என்ன நல்லா போறாங்கன்னா அது அந்த மனநிலை தான் என்னன்னு கேக்குறாங்க, அதை கொண்டாடுறாங்க, அது பெருமையா நினைக்கிறாங்க. வாங்குறீங்க 3000 ரூபாய்க்கு வாங்கணுன்றதை பெருமையா போடுறாங்க. வேற வாங்க சொன்னா இங்க ஆப்ஷன் இருக்கு, அங்க வாய்ப்பு இல்லை, அங்க வாய்ப்பு இல்லாதப்ப ஏத்துறோம். அதுதான் முக்கியமே தவிர ஆப்ஷன் இருக்கும்போது இருக்கு. இப்போ SS பிரியாணி இருக்கு, எங்க அண்ணன் RR பிரியாணி இருக்கு. அவர் எங்கேயோ வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டார், டூர் போயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே வந்து அத்தனை ஆப்ஷன் இருக்கும்போது நீங்க எதுக்கு இர்ஃபான் பிரியாணி வாங்குறீங்க? இர்ஃபான் பிரியாணின்னு சொல்றாங்க, நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது அவர் மேல உங்களுக்கு ஒரு மோகம், எப்படி விஜய் அண்ணா மேல ஒரு மோகம் இருக்கு, அதே மாதிரி ஒரு மோகத்துல போய் வாங்க. அதுக்கு நீங்க கொடுக்குற விலை கொடுத்தா இந்த மாதிரியான காலகட்டம் ஒரு 10-15 ஆண்டு காலமாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றாங்க, அவங்க மேல மக்கள் இவ்வளவு ஒன்றி போறாங்களே கண்மூடித்தனம், அது என்ன காரணம்? அது நீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆனாதான் தெரியும். அப்படி ஒண்ணு இருக்கானா? இப்ப நீங்களே பண்ணலாமே. இர்ஃபான் 3200 ரூபா போறாப்புல, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1200 ரூபாய்க்கு போடலாம்ல. நீங்களும் இன்ஃப்ளூயன்சர் தான், நீங்களும் எல்லா யூடியூப் சேனல்ல வர்றீங்க, ஆங்கரா வர்றீங்க அப்படின்னு போட்டு நீங்க போட வேண்டியது.
அந்த பிரியாணி அண்டாலே எனக்கு ஒதுக்கி உங்க வச்சு முழு பேர் என்ன? தமிழ் மாறன். தமிழ் மாறனா? அப்படி போட்டீங்கன்னா யாருன்னு தெரியாம போயிடும். புதுசா நீங்க ஒரு பேர் வைக்கணும், வித்தியாசமா வைக்கணும். ஓகேண்ணா, ஓகே ஃபைன். அது என்ன அதை வச்சுட்டு ஆங்கர் பிரியாணின்னு போடுங்க. அடுத்த பக்ரீத்துக்கு போடுங்க ஆங்கர் பிரியாணி. நீங்க இந்த மாதிரி பேசுவீங்களா? எனக்கு என்ன பத்தி யாராவது கேட்டாங்கன்னா நல்லா நான் கேட்டா உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறேன். கேரண்டி கொடுப்பீங்க? இவன் 150 ரூபா சொல்றான், அவன் 350 ரூபா சொல்றான், இவர் 200 ரூபாய்க்கு தராப்புல நீங்க இதை வாங்குங்கன்னு சொல்லலாம். நமக்கு என்னப்பட்ட தம்பி. ஆமா, நல்லா பண்ணுவாப்புல அப்படின்ட்டு. இர்ஃபான் வேலை பார்த்தா அதே மாஸ்டர் வச்சு தான் இவரும் பண்றாரு அப்படின்ற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நிறைவான கேள்வினா, பல இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தேர்தல் காலங்களில் வேலை பார்த்தாங்கன்னா டிவிகேக்கு, இப்போ அதே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து சில பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்க, சில பேர் சத்தியெல்லாம் பண்றாங்க. கோயில் வாசல்ல நின்று எனக்கு ₹1 கூட அண்ணன் கொடுக்கல அப்படின்னு வேதனை தெரிவிக்கிறாங்க. பல பேர் காணாம போனதா சொல்றாங்க. இதெல்லாம் வருத்தம். அண்ணன் கொடுக்கலன்னு தான் சத்தியம் பண்ணியிருக்கான் அந்த பையன். ஆமா, ஆனா அவன் அண்ணன்ட்ட வாங்கல, அந்த இதுல ரூட்ல தான் கொடுத்துருக்காங்க. அவன் விவரமா என்ன சத்தியம் பண்றானா, கோயில்ல போய் அண்ணன்ட்ட ₹1 கூட வாங்கலன்னா நிச்சயமா அண்ணன் அல்வா கொடுத்துருக்கான்ல. விஜயா கும்பிட்டு எல்லாரும் காசு கொடுக்குறாப்புல கிடையாது, வேறவன் கொடுப்பான். இப்போ சத்தியம் பண்ணிட்டு இப்போ என் பிள்ளைய போட்டு கூட தாண்டுறேன், அண்ணன்ட்ட 5 பைசா வாங்கல, ஆதவர்ஜினாட்டா ஆதவர்ஜினா வந்து கூப்பிட்டு பணத்தை எண்ணி கையில கொடுக்குறாப்புல வாய்ப்பு இல்லை, கிடையாது. அப்படியே அக்கௌண்ட்ல போடுவாங்க, வாங்கிக்குவான். அதனால இந்த கூப்பிட்ட மக்களை ஏமாந்துரும், ஒண்ணுமே வாங்கலைன்ற. அண்ணன்ட்ட வாங்கல, அண்ணன் கொடுக்கவே இல்லை, யார் கொடுத்தாரு அப்படின்றதான் பாக்குறாங்க. அதனால அவங்க இன்ஃப்ளூயன்சர்ன்றதை சொல்றதை விட அவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா பொண்டாட்டியோட சேர்ந்து ஏதோ ஜாலியாக பேசுறத வீடியோ எடுத்து போட்டாங்க. அதை 4 பேர் பார்க்கறதுனால அவங்க எல்லாம் ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. அப்போ அவங்கள வச்சு அவருக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றதும் தப்பு. அவங்களுக்காக அவங்கள பற்றி பேசுறதே தப்பாகும். அந்த பையனாம் போய் கோயில் முன்னாடி இருந்து போகிறான். அவன் லூஸா இல்லை பார்க்குறவன் லூஸான்னு தெரியல. நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதான் பேராசை தான். அவனும் ஒய்ஃபா அந்த பிள்ளை பொண்ணு யாரு அந்த ஆமா 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 ஏதோ வீட்டில் விளையாடுறது போறது வர்றது அவங்களுக்குள்ள பேசுறதுலாம் போட்டுதான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆமா ஆமா, நல்லா தான் இருக்கும். பட் அதுல தப்பு கிடையாது. இப்போ நல்லா போயிட்டு இருக்கும்போது அதை கொண்டு போய் அடகு வைக்கிறது தான் தப்பு. என்கிட்ட ஓசி பைக் கேட்குறீங்க, கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு, ஓகே, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அடுத்த நாளும் கேட்குறீங்க, 3ஆம் நாளும் கேட்குறீங்க, ஓகே. அதை கொண்டு போய் சேட்டு கடையில் அடகு வச்சு நீங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஃபோர்ஜரி திடீர்னு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது, சேட்டு இந்த வண்டியை வச்சுக்க நாளைக்கு காலைல வந்து திருப்பிக்கிறேன்னு போனீங்கன்னா அது தப்பு தானே. வணக்கண்ணா, நன்றிண்ணா. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.